அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அன்பான அழகான நினைவூட்டல் ஒன்று. குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த பிராணியை அறுக்கும் சமயத்தில் என்ன துஆக்களை நாம் ஓத வேண்டும் என்பதை நிச்சயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி பிராணியை அறுப்பதற்கு தயார் செய்த பிறகு அந்த குர்பானி பிராணியை அறுப்பதற்கு முன்னால் முதலில் 3 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்ல வேண்டும். பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்கி பெருநாளிலுடைய வழமையாக ஓதக்கூடிய தக்பீரை நாம் முழங்க வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இது போதுமானது. முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் இதனுடைய முழுமையை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இதை ஓதிய பிறகு இந்த ஒரு துஆவை கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்கள். இந்த துஆவை ஓதாமல் உங்கள் குர்பானி பிராணியை நீங்கள் அறுத்துவிட வேண்டாம். ஏனென்றால் இந்த துஆவை ஓதுவது மிகுந்த ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓதிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதனை அறுப்பதற்கு முன்னால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹாஸா மின்க வ இலைக்க அல்லாஹும்ம ஃபதகப்பல் மின்னி. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஹாஸா மின்க வ இலைக்க அல்லாஹும்ம ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், இந்த குர்பானி பிராணி உன்னிடத்திலிருந்தே எனக்கு வழங்கப்பட்டது. இதை உனக்காகவே நான் அறுக்கின்றேன். எனவே என்னிடத்திலிருந்து இதனை நீ ஏற்றுக்கொள் என்கின்ற இந்த துஆவை ஓதிய பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அதனுடைய கழுத்து பகுதியில் நாம் நல்ல முறையில் அறுத்து அதனை பலியிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆண்டு ஹஜ் செய்த அனைவரின் ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வதோடு வரக்கூடிய ஆண்டுகளில் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நிய்யத் வைத்தவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை அல்லாஹ் தருவதோடு குர்பானி கொடுக்க இருக்கின்ற அனைவரின் குர்பானியையும் அல்லாஹ் எவ்வித குறைகளும் இல்லாமல் முழுமையான முறையிலே கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.